இறை அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் சொந்த கடவுளான முருகனை வழிபடுவதற்கு மிக சிறந்த நாளான தை கிருத்திகை நாளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தைப்பூச விரதமான 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாள் விரதம் மேற்கொள்வாங்க. இந்த 21 நாள் விரதமும் இருக்க முடியாதவங்க இந்த 6 நாளை பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு தை கிருத்திகை அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோன்னா தைப்பூசம் அன்னைக்கு இது முடியும். மொத்தம் 6 நாள் விரதம். ஸோ முருகனுக்கு விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இன்னைக்கு தை கிருத்திகை நாளிலிருந்து உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். எங்களால் இந்த 6 நாள் விரதமும் இருக்க முடியாது, நாங்கள் வேலைக்கு போகிறவங்க இருக்கோம், இல்லைன்னா வயசானவங்க இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த 6 நாள் வந்துட்டு முருகனோட நாமங்களை சொல்லி பூஜித்து வந்தாவே 48 நாள் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் இருக்கிற முருகன் படம் இல்லைன்னா வேல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கலாம். முருகனோட திருவுருவப் படத்துக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற நாமங்களை தினமும் சொல்லி பூஜித்து வரணும். இந்த வழிபாடை வந்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது மிக சிறப்பான பலனை தரும். அப்படி அந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் பண்ணலாம். அப்படி மாலை நேரம் இல்லைன்னா அன்றைய நாளில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் முருகனை நினச்சி இந்த நாமங்களை மனமுருகி நம்ம மலரை கொண்டு பூஜித்து வரலாம். இப்படி இந்த 6 நாள் வந்துட்டு முருகனோட நாமங்களை சொல்லி முருகனை நம்ம பூஜித்து வரப்ப இந்த 48 நாள் இருந்த விரதத்திற்கு உண்டான பலனை வந்துட்டு நம்ம பெற முடியும். முருகனோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும். நீங்களும் முருகனுக்கு உகந்த இந்த கிருத்திகை நாள்லேருந்து இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க. முருகனோட முழு அருளும் ஆசையும் உங்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பு ஆதரவை என்றும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.